ஹாய் ஹலோ அண்டு வெல்கம் டு கேஎல் அகாடமி. இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் பேப்பருக்கான இன்னைக்கு நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் பார்த்துருக்கோம். யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்கள். நம்ம டைரெக்டாக கொஸ்டின்குள்ளே போயிடும். 2012 மற்றும் 2013 மொத்த மூலதன திரட்சி இந்தியாவின் மொத்த உள்நாட்டு வருமானத்தில் எத்தனை சதவீதம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி இந்த இயர் ஃபார் த இயர்ஸ் ஆஃப் 2012 to 13 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 2012-13 ஜிடிபியில் கிராஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ரொம்ப ஃபேக்சுவலான ஆன்சர் 34%. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் எவ்வகை வரி மாநகராட்சியில் வசூலிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் டாக்ஸஸ் இஸ் நாட் கலெக்டட் பை கார்பரேஷன் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு டைம் படிச்சு பாருங்க. என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், டாக்ஸ் ஆன் வெஹிக்கிள், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஆன் லேண்ட்ஸ், இன்கம் டாக்ஸ், கேளிக்கை வரி, வாகன வரி, நிலங்களின் மீதான வரி, வருமான வரி. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வருமான வரி அப்படிங்கிறது ஆன்சர். ரொம்ப ஃபேக்சுவலான கொஸ்டின். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா எந்தெந்த டாக்ஸ் எல்லாம் யார் கலெக்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் டோட்டலாக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு, சரிங்களா. அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாநில அரசு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்னா யாரு அப்படின்னா உள்ளூர் அரசாங்கம், சரிங்களா. இப்போ வந்து பார்க்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வருமான வரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்றாங்க. இங்கிலீஷ்ல வந்து இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து கலால் வரி. இன்னொரு டாக்ஸ் என்ன கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா சேவை வரி, சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கலால் வரி அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி, சரிங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு என்னென்ன டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ், தென் வந்து வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ், தென் வந்து பொழுதுபோக்கு வரி, என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், சரிங்களா. அடுத்து லோக்கல் கவர்மெண்ட் இதுன்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், அதாவது சொத்து வரி. இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மொத்தமா இருக்கிற எல்லா இதையுமே வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஜிஎஸ்டி வராதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஸ்டின், சரிங்களா. இப்போ ஜிஎஸ்டி இல்லாம என்னென்ன டாக்ஸஸ் எல்லாம் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுதான். ஜிஎஸ்டி இல்லாம வெளியில இருக்கிறது அப்படிங்கும் போது நம்ம ஆயிலுக்கு கொடுக்குற டாக்ஸஸ் மட்டும் தான் ஜிஎஸ்டி இல்லாம இப்போதைக்கு வெளியில இருக்கு, சரிங்களா. இன்னொன்னு ரெவன்யூ, கவர்மெண்ட்டுக்கு வந்து மாநில அரசுக்கு எதுல இருந்து ரெவன்யூ வரும் அப்படின்னா இந்த சொத்து வரியில இருந்து வரும். அதாவது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வருமான வரி, அதாவது அவங்களுக்கு வர வரியே வந்துகிட்டு இருக்கு. இந்த ரெவன்யூ வரி மட்டும் இப்போதைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு கிட்ட இருக்கு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஜிஎஸ்டி கூட இணைச்சிட்டாங்க. அதை பார்த்துக்கோங்க நீங்க. தனிநபர் வருமான வரி விதிப்பது, தனிநபருக்கான வருமான வரி யார் விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பர்சனல் இன்கம் டேக்ஸ் லிவிட் ஆன் இண்டிவிஜுவல் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், சரிங்களா. மத்திய அரசு தான் விதிக்குது. நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்திய அரசு தான் விதிக்குது. அடுத்து பெர் கேபிட்டா இன்கம் ரைசஸ் வென், தனிநபர் தலா வருமானம் எப்போது உயர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி அதிகரிப்பு மக்கள் தொகையை விட அதிகமாக இருக்கும் போது அப்படிங்கிறாங்க. அதாவது ஜிஎன்பி இன்க்ரீசஸ் ஃபாஸ்டர் தென் பாப்புலேஷன். இப்ப நீங்க பார்க்கும்போது இதை ஃபார்முலாவை சும்மா எழுதுனா ஜிஎன்பி ரொம்ப வேகமா இன்க்ரீஸ் ஆகணும் எப்போ பெர் கேபிட்டா இன்கத்தை விட, சரிங்களா. மொத்த தேசிய உற்பத்தி மக்கள் தொகையை விட அதிகமா இன்க்ரீஸ் ஆகணும். மொத்த பாப்புலேஷனை விட, பெர் கேபிட்டா மொத்த பாப்புலேஷனை விட எப்போ அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதோ அப்பதான் நடக்கும். சப்போஸ் இது டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னாலும் நடக்காது. இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்க growth என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா வந்து கே ஷேப் ரெக்கவரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கே ஷேப் ரெக்கவரி அப்படின்னா என்னது அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பாலிட்டியில ஒரு ஆர்டிகல் இருக்கு, அதாவது ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மக்கள்கிட்ட இருக்க ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்காவது தெரியும் அப்படின்னா அது எந்த ஆர்டிகல் அப்படின்னு சொல்லுங்க, சரிங்களா. இப்போ பார்க்கும்போது
இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்தியா உயர்ந்துகிட்டு இருக்கு. இந்தியா வந்து எக்கனாமி ரிலேட்டடாக பார்க்கும்போது இந்தியா வந்து 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொத்தமாக பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இதுக்கான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க. பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னது அப்படின்னா, மொத்தமாக எவ்வளவு இந்தியாவில் மொத்தமாக எவ்வளோ சம்பாதிக்கிறோம் டிவைட் பை பாப்புலேஷன். அதாவது சிம்பிளா என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது, அந்த எவ்வளவு சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறான். ஒன்று, நமக்கு மக்கள் தொகை அதிகமா இருக்கு. மக்கள் தொகை அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து எனக்கு மறந்துருச்சு. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அந்த ஷார்ட்ஸ்ல பாருங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 10% டாப் 10% கிட்ட 90% ஆஃப் த வெல்த் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா ஒரு கம்பேரிசனுக்காக. அது எக்ஸாக்ட் இது வந்து அவன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதில் பாருங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்க மக்கள் வந்து இந்திய பணக்கார நாடாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்க மக்கள் பணக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நோட் பண்ணிக்குவோம். அடுத்து பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிப்பது எது அப்படின்னு சொல்லிடுறாங்க. விச் ஒன் டிசைட்ஸ் த எக்கனாமிக் growth ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னா, எது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் growth வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, வாணிபம், ட்ரேடு தான் டிசைட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒரு ஒன் வே. சரிங்களா? நம்ம ஒரு பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புறோம். இம்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பொருள் நம்ம நாட்டுக்குள்ள வருது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ட்ரேடு. சரிங்களா? அடுத்தது பாருங்க. இந்தியாவில் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த ஏஜென்சி எஸ்டிமேட்டிங் த நேஷனல் இன்கம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எது அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரிங்களா? மத்திய புள்ளியியல் துறை. சரிங்களா? இவங்கள தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் பண்றது கிடையாது, பிளானிங் கமிஷனும் இப்போ கிடையாது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் பண்றது கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடா வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் மத்திய புள்ளியியல் துறை எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 2 மே 1951 ஆரம்பிச்சாங்க. இங்க இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு. இதோட ஹெட் குவார்டர்ஸ் டெல்லியில இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் ரிலேட்டடானது பிளஸ் வந்து ஒரு இந்தியாவுக்கான இன்கம் ரிலேட்டடானது, அதாவது ஒரு டேட்டா ரிலேட்டடான விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சுல்கா என்பது, த டேம் சுல்கா ரெஃபர்ஸ் டு, இந்த வேர்டு வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, கஸ்டம் டியூட்டியை ரெஃபர் பண்ணுது, சுங்க வரியை ரெஃபர் பண்ணுது. த டாக்ஸ் ஆன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இஸ் நோன் அஸ், இறக்குமதி ஏற்றுமதியின் மீது விதிக்கப்படும் வரி என்பது என்ன வரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பேரு தான் வந்து கஸ்டம் டியூட்டி, வேற ஒன்றும் கிடையாது, சுங்க வரி. அடுத்து, பொருளாதார மந்தத்திற்கு தீர்வாக சில சமயங்களில் அமைகிறது, எது அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் திஸ் இஸ் ரெக்கமெண்டட் as a ரெமடி ஃபார் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ யாராவது ரீசெண்டாக பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, கொரோனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து ஐடி வந்து நல்லா பிக்கப் ஆகிட்டு இருந்தது. ஐடி பிக்கப் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா, இவங்க நல்லா வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுனால அவங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியோ, எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், அந்த கம்பெனிக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப்பு தயாரிக்கிற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கி பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடன் வாங்குறத குறைப்பாங்க. சரிங்களா? கடன் வாங்குறது குறைப்பாங்க. ஏன்னா செலவை குறைக்கணும் அப்படின்னா கடன் வாங்குறத ஆப்வியஸாக குறைச்சி தான் ஆகணும். ஸோ அப்படி குறைக்கும் போது காஸ்ட் கட்டிங் அப்படிம்பாங்க. டேர்ம் சொல்லும்போது காஸ்ட் கட்டிங்னா என்னது, ஏதாவது ஒரு வகையில் நம்ம செய்கிற செலவை குறைக்கிறது. அப்படி செய்கிற செலவை குறைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஆட்களை குறைப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ வந்து ஐடி கம்பெனிலாம் ஆள் குறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ரெகுலராக இந்த நியூஸ் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அது ரெகுலராக நடக்காது, அப்பப்போ நடக்கும். இப்போ இந்த டிப்ரெஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஆள் எடுக்கிறத நிறுத்தினாங்க, இன்னொன்று வந்து இருக்கிற ஆளை குறைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கூலி குறைப்பு அப்படிம்பாங்க, வேஜ் கட் பண்றாங்க. அதாவது டிப்ரெஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிம்பிளா வேஜ் கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கோங்க. பொருளாதாரம் மந்தமா இருக்கும்போது ஒருத்தர் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையோ அல்லது வந்து கொடுக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட்டையோ அல்லது எடுக்க வேண்டிய ஆளையோ எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் தான், வேற ஒன்றும் இல்லை.
இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை எது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மேஜர் மெத்தட் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ்ட் இன் இந்தியா அப்படின்னா என்னது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் சேல், அதாவது தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல் அப்படிம்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஏர் இந்தியாவை டாட்டாவுக்கு சேல் பண்ணணும், இதுக்கு பேர் தான் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து 2014 வந்து இங்கே கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு பட்ஜெட் செஷன் போடுவாங்க. ஒரு பட்ஜெட் செஷன் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துக்கு நான் என்னெல்லாம் செலவு பண்ண போறேன். பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, நான் இந்த வருஷம் என்னென்னலாம் செலவு பண்ண போறேன், இப்போ நான் செலவு பண்ண போறேன் அப்படின்னா இதுக்கு எனக்கு எங்க இருந்தெல்லாம் பணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பட்ஜெட்ல சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அடிக்கடி நாங்க வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம், அதாவது வந்து பொதுத்துறை நிறுவனங்களை நாங்க வந்து தனியாருக்கு விற்க போறோம், அந்த விற்கிறதுல இருந்து எங்களுக்கு பணம் வரும், அந்த பணத்தை நாங்க எடுத்து செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்திய நிதிமுறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் பினான்சியல் சிஸ்டம் டஸ் நாட் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டெபிசிட் ஃபைனான்ஸ் அப்படிம்பாங்க. பற்றாக்குறை நிதி வந்து இந்தியாவுடைய பினான்சியல் சிஸ்டம்ல இன்க்ளூட் பண்ணல. இந்தியாவுடைய பினான்சியல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது அது ஒரு செப்பரேட் டாபிக், அதை நம்ம தனியா பார்ப்போம். சரிங்களா? மத்திய அரசு நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது? விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு த டைரக்ட் ரெவன்யூ ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் அப்படியே ஒரு டைம் படிங்க. வருமான வரி, இது வந்து வருமான வரி கண்டிப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட். சொத்து மற்றும் மூலதன வரி, சரிங்களா? இப்போ டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன், மேபி இதெல்லாம் உங்களுக்கு டவுட் வரலாம். டாக்ஸஸ் ஆன் கமாடிட்டி அண்ட் சர்வீசஸ், இதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. அடுத்து பாருங்க, பங்காதாயம் மற்றும் லாப வரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. டாக்ஸஸ் ஆன் இன்கம், டாக்ஸஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி அண்ட் கேபிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டாக்ஸஸ் ஆன் கமாடிட்டிஸ், டாக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ விச் ஒன் இஸ் நாட் ரிலேட்டட் டு டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கீழே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்கும் இல்லை ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வந்து நான் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பிஸ்கட் பாக்கெட்டை நான் வாங்கினேன் அப்படின்னா அந்த டாக்ஸை நான் கட்டுவேன். அதுக்கு முன்னாடி அந்த டாக்ஸை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா அந்த கடைக்காரர் கட்டியிருப்பாங்க. அந்த கடைக்காரருக்கு முன்னாடி யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா ரீட்டைலர் ஒருத்தர் வாங்கியிருப்பார், அவரு கட்டியிருப்பார். அதுக்கு முன்னாடி யாரு அப்படின்னா அதை மேனுஃபேக்சர் பண்றவங்க கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இன்னொருத்தர் தாண்டி 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 வந்துகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம ஒரு கூட்ஸுக்கு போடுற டாக்ஸ், அதை வந்து இன்னொருத்தருக்கு மாத்தி விட முடியும். இப்போ இன்கம் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கம் டாக்ஸ் எனக்கு வர இன்கம் டாக்ஸ் நான் இன்னொருத்தருக்கு மாத்தி விடவே முடியாது. இதுதான் டைரக்ட் டாக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டாக்ஸ்க்குமான டிஃபரன்ஸ். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இவங்க கொடுத்திருக்க டைரக்ட் டாக்ஸ்ல எது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டாக்ஸஸ் ஆன் டிவிடெண்ட் அண்ட் ப்ராஃபிட். டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது, சரிங்களா, ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது வருஷமோ அல்லது 3 மாசத்துக்கு ஒரு டைமோ அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் ஓனர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரிலையன்ஸ் சொல்லி வச்சுக்கலாமே, ரிலையன்ஸ் ஷேர் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த வருஷம் வந்து என்னுடைய ஸ்டாக் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து 5 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ ஒரு 100 ஸ்டாக் வச்சிருந்தா அவருக்கு 500 ரூபாய் டிவிடெண்டா கொடுப்பாங்க. இந்த டாக்ஸ் வந்து யார் விதிக்கிறது கிடையாது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிறது கிடையாது அப்படிங்கறதுதான் இதுக்கான மொத்த விளக்கம். அடுத்தது பாருங்க, கீழ்கொடுக்கப்படவற்றுள் எந்த வரியானது மறைமுக வரிமுறை ஆகும்? which one of the following is an indirect tax அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளா படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும்போது ஆன்சர் தெரிஞ்சிடும். நான் ஒரு லாஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த லாஜிக் வச்சு பார்க்கும்போதே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த பிஸ்கட் சொல்லியிருந்தால அதுதான் சர்வீஸ் டேக்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. இன்கம் டேக்ஸை நம்ம இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும், கார்பரேஷன் டேக்ஸை நம்ம இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும், இன்ட்ரெஸ்ட் டேக்ஸை நம்ம இன்னொருத்தருக்கு மாற்ற முடியும். இன்கம் டாக்ஸையும் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது, கார்பரேஷன் டாக்ஸையும் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது, இன்ட்ரெஸ்ட் டாக்ஸையும் இன்னொருத்தருக்கு மாற்ற முடியாது. ஆனா சர்வீஸ் டாக்ஸை நம்ம மாற்ற முடியும். அந்த பொருளை மாத்திக்கிறது மூலியமா சர்வீஸ் டாக்ஸை நம்மளால மாற்ற முடியும். டாக்டர் ஜே செல்லையா டாக்ஸ் ரிஃபார்ம் கமிட்டி செட் அப்படின்னு டாக்டர் செல்லையா தலைமையிலான வரி மாற்றி அமைப்பு குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்றதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா செப்டம்பர் 1992. அதுதான் அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் எ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டைரக்ட் டாக்ஸ் எது அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி. சரிங்களா?
எக்ஸ்பெண்டிச்சர் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. இந்தியாவில் செலவு வரி இரவல் அறிமுகம் செய்யப்பட்டது எப்போது, யாரோட இதுல அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டிடி கிருஷ்ணமாச்சாரி. சரிங்களா? அவ்வளவுதான், இதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1957 கொண்டு வந்தாங்க. அதுக்கும் அப்புறம் வந்து 1964 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல திரும்ப வந்து டேக் பேக் பண்ணிட்டாங்க, திரும்ப ஸ்டக் டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் கொண்டு வந்தாங்க. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, 1962 ஸ்டக் டவுன் பண்ணாங்க மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல, திரும்பவும் 1964 கொண்டு வந்தாங்க. சரிங்களா? இந்த டாபிக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்த டாபிக் வந்து புதுசாக ஒரு டாபிக்கில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்.